சைவ மட்டன் சுக்கா ஈஸியாக. ஓகேயா, இதுக்கு வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணால் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை நிறையா பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக சீவி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜிலாம் போடுவோம், அதில் சீவினா கூட அழகாக இந்த மாதிரி வரும். எங்கிட்ட அது கிடையாது, இதுதான் இருந்தது. இது வந்து ஒரு ஈஸியானது தான். அந்த மொத்த பாத்திரத்துலையும் போட்டு பண்ணி அதெல்லாம் அலம்புறதுக்கு இந்த மாதிரி வெறும் அந்த இதை மட்டும் கட்டரை மட்டும் எடுத்து அதில் நீங்கள் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் காட்டின இப்போ நான் வீடியோவில் காட்டுறது வந்து ரொம்ப ப்ரௌன், ஒரு அடுத்த ஸ்டேஜில் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு முந்தின ஸ்டேஜே எடுக்கணும். ஏன்னா எனக்கு லைட்டாக கரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து மஷ்ரூமை ஒரு கொஞ்சம் குண்டு குண்டாக நறுக்கிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, அந்த மசாலாக்கு தேவையான அளவு போட்டுட்டு தயிரும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நல்லா அதை பிசைஞ்சிருங்க. அது பிசைஞ்சதுக்கப்புறம் இது நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா பரட்டி எடுத்துருங்க. எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகே, அது ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அது ஒரு 30 to 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். அந்த பேனில் நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். பட் நான் அந்த ஃப்ரைட் ஆனியன் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெயை ஊற்றிட்டேன். ஏன்னா அது ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மசாலா, பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் இது சுருள் பட்டை எல்லாமே போட்டுட்டு இதில் ஜீரகம், ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போடணும் ஒரு 2 ஸ்பூன். பட் என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் நார்மல் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் ரொம்ப பேன் ஹீட் ஆகிடுச்சு, எனக்கு மசாலா கரிஞ்சிருமோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண ஐட்டம் உள்ளே தூக்கி போட்டுட்டு நல்லா பிறந்துங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். ஸோ தண்ணி ஊற்றி குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க, ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும் மஷ்ரூம்லேருந்து, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சரியா, இந்த தண்ணி இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மூடி போட்டு குக் பண்ணுங்கள். சிம்மில் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அந்த தண்ணியெல்லாம் வற்றி ஒரு மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு, ஆயில் தனியாக பிரிஞ்சு. நடுவில் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் நம்ம ஏற்கனவே திரும்ப கொஞ்சம் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதை கொண்டு வந்து இது மண்டையில் போட்டுட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே அந்த ஆயில் பிரியறது பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில், அந்த எட்ஜில் தெரியுதா. இதை இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் திரும்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சைவ மட்டன் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள்.